ஓகேடா ஃபுல்லா இறங்குறோம். அதெல்லாம் பண்ணல. சூப்பர். ஓகே மச்சான். ஓகேடா ஓகேடா ஓகே. நான் அந்த பாக்ஸ் கொடுங்க. எட மச்சான். ஏய் எவ்வளவு நேரம்டா? வேகமா வந்து தொலைங்களா. தூக்கம் வராம அங்க பெரியவே எல்லாம் லட்சுமி பாட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க. பெரிய வீட்டு லட்சுமி பாட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஐயா பெரிய வீட்டு லட்சுமி பாட்டி கொடுத்தாங்க. லட்சுமி பாட்டி கொடுத்து அனுப்பிச்சது. பாட்டி கொடுத்ததே பெரிய வீட்டு லட்சுமி பாட்டி கொடுத்தது. வாங்க நான் லட்சுமி பாட்டினே லட்சுமி பாட்டி பாட்டினே. கூலி வேலைக்காக வெளி மாநிலத்திற்கு சென்று கொரோனாவால் வேலை இழந்து ஊருக்கு திரும்ப முடியாமல் பசியால் வாடிய மக்களுக்கு லட்சுமி பாட்டியின் தன்னார்வலர் குழு உதவிய காட்சிகளின் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கஷ்டப்படுற மக்கள் எல்லாத்தையும் தான் பிள்ளைகளா நினைச்சு உதவி செய்யற லட்சுமி பாட்டி கொரோனால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எங்க ஊருக்கே லட்சுமி பாட்டி தான் சாப்பாடு மருந்து தந்து உதவி பண்ணாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கொரோனால வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த எங்க குடும்பத்துக்கு லட்சுமி பாட்டி தான் நிறைய உதவி பண்ணாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கொரோனால வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த எங்க குடும்பத்துக்கு லட்சுமி பாட்டி தான் நிறைய உதவி பண்ணாங்க. கஷ்டப்பட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாட்டி தான் சாப்பாடும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். கோவிட் வாரியர் லட்சுமி பாட்டி ஏழை எளியோருக்கு உதவ லட்சுமி பாட்டி தினமும் 1000 உணவு பொட்டலங்கள், பணம் மற்றும் மருந்து பொருட்களை விநியோகம் செய்து வருகிறார். லட்சுமி பாட்டி மற்றும் பாட்டி சொல்லை தட்டாது என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அம்மா நீங்க இனிமேல் நம்ம வீட்டுல ஒரு ஆள்மா. கொரோனா முடிஞ்ச உடனே உங்களை நேரா வந்து பாக்குறமா. உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதமா. இந்த குப்பமே உனக்கு சொந்தமா இருக்குது. பாட்டி சொல்லை தட்டாதே ஆர்மி. லட்சுமி பாட்டி பெயரால் நகரம் முழுவதும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உணவு, உடை, மருந்து பொருட்கள் விநியோகம். இந்த கொரோனா டைம்ல எங்கேயும் வெளியில போக முடியாத சூழ்நிலையில இவ்வளவு ஜாமான்களை கொடுத்து உதவுன லட்சுமி பாட்டிக்கு ரொம்ப நன்றி. லட்சுமி பாட்டி நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வள்ளல் லட்சுமி பாட்டிக்கு மக்களின் நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகளை பெற்று வரும் லட்சுமி பாட்டிக்கு தலைவர்கள் வாழ்த்து. லட்சுமி பாட்டியை தங்கள் குடும்ப நபராகவே பாவிக்கும் மக்கள். கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் சிலரின் இறுதி சடங்குகளை அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து லட்சுமி பாட்டியின் தன்னார்வலர் குழு நல்லடக்கம் செய்யும் காட்சி. லட்சுமி அம்மா உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது. நீங்க என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வாங்கி கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் இல்லாம கொரோனால இறந்தவங்களோட உடலை அடக்கம் பண்ற சிவில் டிஃபென்ஸ் ஆளுகளுக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. கொரோனா முடிஞ்சதும் நாங்க வந்து உங்களை நேர்ல பாக்குறோமா. எங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தருமா. இனிமேல் எங்களுக்கு எல்லாமே நீங்க தாமா. எங்களுக்கு உதவி பண்ண லட்சுமி பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். சக மனிதர்களின் மீது அன்பு, கருணை, இரக்கம் காட்டுவதால் தான் இவ்வுலக ஒற்றுமை நிலைத்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை லட்சுமி பாட்டி நிரூபித்துள்ளார். पैसा दिया। लक्ष्मी दादी माँ ने ये पैसा हमारे लिए दिया है और हम सबको घर जाने के लिए गाड़ी का इंतजाम किया है. बहुत बहुत धन्यवाद. வயிற்றுக்கு சோறு விட்ட லட்சுமி பாட்டி நல்லா இருக்கட்டும். நீ டாயிலோட இருக்கட்டும் சாமி. நீ எனக்காக தானே பாட்டி இதெல்லாம் பண்ண. எனக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா நான் மட்டும் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த சமயத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அதனால்தான் பாட்டி பாட்டி நான் எப்படி பொழிச்சுப்பேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. அதனால்தான் உன் பேரை சொல்லி லைட்டா இது லைட்டா லைட்டா ஹெல்ப் பண்ண நம்மளால முடிஞ்சது. அவ்வளவுதான் பாட்டி. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கடா. போங்க பாட்டி நீ வேற. ஒரு நிமிஷம் பாட்டி. நல்லா இருடா, நல்லா இரு. இந்தப்பா லட்சுமி பாட்டி கொடுத்தா. நன்றியா. சாப்பிடு. நன்றி.
இந்தாம்மா, கொரோனா டைம்ல லட்சுமி பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, லட்சுமி பாட்டி சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிடுங்க.